தாஜ்மஹால் என்பது ஒரு மூச்சடைக்கக்கூடிய வெள்ளைப்பளிங்கு கல்லறையாகும். இந்தியாவின் ஆக்ராவிற்கு அருகில் யமுனை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹால் 22 வருடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 1953 நிறைவடைந்தது. பயன்படுத்தப்பட்ட பளிங்கு 200 மைல் தொலைவில் உள்ள மக்ரானாவில் வெட்டப்பட்டது. மிகவும் கனமான பளிங்குக் கல்லை கட்டிட இடத்திற்கு இழுத்துச் செல்ல 1000 யானைகள் மற்றும் எண்ணற்ற எருதுகள் தேவைப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகின் புதிய அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த நேர்த்தியான நினைவுச் சின்னம் அதன் சமச்சீர்மை, கட்டமைப்பு அழகு, சிக்கலான கையெழுத்து, பதிக்கப்பட்ட இரத்தினக் கற்கள் மற்றும் அற்புதமான தோட்டமாகியவற்றிற்காக பார்வையாளர்களை திகைக்க வைக்கிறது. தாஜ்மஹால் ஒரு வாழ்க்கைத் துணையின் பேரில் ஒரு நினைவுச் சின்னம் என்பதை விட, தாஜ்மஹால் ஷாஜஹானிடமிருந்து பிரிந்த அவரது ஆத்ம தோழருக்கு நீடித்த அன்பின் அறிவிப்பாகும். காதல் கதை 1607 ஆண்டு. அக்பரின் பேரன் ஷாஜஹான் தனது காதலியை முதலில் சந்தித்தார். அந்த நேரத்தில் அவர் இன்னும் முகலாயப் பேரரசின் 5வது பேரரசராக இருக்கவில்லை. 16 வயதான இளவரசர் குர்ராம் அப்போது அழைக்கப்பட்டபடி அரச பஜாரைச் சுற்றி சாவடிகளில் பணிபுரியும் உயர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுடன் ஊர் சுற்றினார். இந்தச் சாவடிகளில் ஒன்றில் இளவரசர் குர்ராம் 15 வயது இளம்பெண் அர்ஜுமந்த் பானு பேகத்தை சந்தித்தார். அவருடைய தந்தை விரைவில் பிரதமராக இருந்தார் மற்றும் அவரது அத்தை இளவரசர் குர்ராமின் தந்தையை மணந்தார். முதல் பார்வையில் காதலாக இருந்தாலும் இருவரும் உடனே திருமணம் செய்து கொள்ளவில்லை. இளவரசர் குர்ரம் முதலில் காந்தஹாரி பேகத்தை மணக்க வேண்டியிருந்தது. பின்னர் 3வது மனைவியையும் திருமணம் செய்து கொண்டார். மார்ச் 27, 1912 இல் இளவரசர் குர்ராம் மற்றும் அவரது காதலி அவருக்கு மும்தாஜ் மஹால் அரண்மனைகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுத்தவர் என்று பெயரிட்டார். மும்தாஜ் மஹால் அழகாகவும் புத்திசாலியாகவும் கனிவான இதயமாகவும் இருந்தது. அவள் மக்கள் மீது அக்கறை கொண்டதால் பொதுமக்கள் அவளிடம் ஏமாந்தனர். விதவைகள் மற்றும் அனாதைகளுக்கு உணவும் பணமும் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அவள் விடாமுயற்சியுடன் பட்டியலை உருவாக்கினாள். தம்பதியருக்கு 14 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் குழந்தை பருவத்தில் 7 பேர் மட்டுமே வாழ்ந்தனர்.